கலைஞர் கருணாநிதியின் ராஜதந்திரங்கள், அதுல அவர் பெற்ற 5 ஏற்றங்களும் 5 இறக்கங்களும் பற்றிய வீடியோ தான் இது. தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு அவர் பேரை சொன்னாலே பேச்சு, எழுத்து, அடுக்குமொழி, ராஜதந்திரம், அதையும் மீறி அரசியல் சாணக்கியம், சாதுரியம் அப்படின்னு தான் பலருக்கும் தெரியும். ஆனா அந்த பிம்பங்களை உடைக்கும் கருணாநிதியின் 5 முக்கிய வியூக பிழைகளை இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம். பிழைகளுக்கு முன்பு அவருடைய புத்தியினால விளைந்த கிடைத்த 5 முக்கிய சாதனைகளை குறித்து நம்ம சொல்லாட்டினா இந்த வீடியோ முழுமை பெறாது. அப்படிங்கிறதுனால அதை அறிந்து கொள்வது நமக்கு அவசியம். தமிழக அரசியல்ல தனது கணக்க துவங்கிய கலைஞர் கருணாநிதி தனது அரசியல் வாழ்க்கையில பயன்படுத்திய சில உத்திகளினால திமுக அடைந்த முக்கியமான 5 வெற்றி. 1. 1969ஆம் ஆண்டு முதல்வராகிய கலைஞர் கருணாநிதி 6 மாதங்கள் கூட பதவியேற்று முழுமையடையாத நிலையில ஜனாதிபதி தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் நிறுத்திய வேட்பாளரை எதிர்த்து இந்திராவுக்கு ஆதரவாக வாக்களித்து பிபி கிரியை வெற்றி பெற செய்திருக்கிறார். 14,650 வாக்கு வித்தியாசத்துல பிபி கிரி வெற்றி பெற்றார். தமிழ்நாடு எம்பி எம்எல்ஏக்களின் வாக்கு மதிப்பு 35,448 ஆகும். 2. 1982ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்த தியானி ஜெயில் சிங்க குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த முன்மொழிந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுவரைக்கும் உயர் சாதியினர் மட்டுமே வகித்த இந்த பதவியில முதன்முறையாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த குடியரசுத் தலைவரை உருவாக்கியவர் அப்படிங்கிற பெருமை கலைஞர் கருணாநிதியே சாரும். 3. 2004ஆம் ஆண்டு இந்திய குடியரசின் 14வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதியின் தேர்தல் உத்தியினால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 40 இடங்களையும் வென்று முதலிடத்துல வந்தது. இது மிகப்பெரிய சாதனையாக கொண்டாடப்பட்டது. இதன் விளைவாகத்தான் நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உறுதுணை புரிந்தார் கலைஞர் கருணாநிதி. 4. 1988ஆம் ஆண்டு விபி சிங் ராஜீவ்காந்தியுடனான உறவை முறித்த போது கலைஞர் கருணாநிதி சிங்கின் பின்னால் அணி திரண்டார். தேசிய முன்னணி அமைப்பதில் பங்கு வகித்தார். இதனால மண்டல கமிஷன் அமலாக்கம், காவிரி நடுவர் மன்றம் அமைத்தல் அப்படின்னு அனைத்திற்கும் கருணாநிதி இந்த சிங் நட்பு காரணமாக அமைந்தது. 5. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மெஜாரிட்டி பெற்ற போதும் திமுக 96 இடங்கள்ல தான் வெல்ல முடிந்தது. கூட்டணி கட்சிகளின் தயவுல தான் கருணாநிதி அவர்கள் ஆட்சி நடத்த முடிந்தது. இடையில இடதுசாரிகள், பாமக ஆகிய கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டாங்க. ஆனா காங்கிரஸை வைத்துக்கொண்டு முழுமையாக 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடத்தி காட்டியது கலைஞர் கருணாநிதியின் மாஸ்டர் கிளாஸ் ராஜதந்திரங்கள்ல ஒன்று. அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. இப்படி திமுக பல வெற்றிகளை பெற கலைஞர் கருணாநிதியின் அரசியல் ஞானம் தாரக மந்திரமாக அமைந்ததுன்னா அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் கலைஞர் கருணாநிதியின் அரசியல் ஃபார்முலா எதிர்பார்த்த முடிவை தரவில்லை அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். யானைக்கும் அடிசருக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எத்தனை சாதனைமிக்க தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் விளங்கினாலும் சில இடங்கள்ல தோல்வியை அவர் தழுவினார். அவைகள் இன்றளவும் கலைஞர் கருணாநிதியின் வரலாற்று பிழைகள் அப்படின்னு அரசியல் நோக்கர்களால கருதப்படுகிறது. கலைஞர் கருணாநிதியின் அரசியல் கணக்கு தவறியதை சுட்டி காட்ட வேண்டும் அப்படின்னா எம்ஜிஆரை திமுகவிலிருந்து நீக்கிய சம்பவத்தை குறிப்பிடாம நம்ம நகரவே முடியாது. கலைஞர் கருணாநிதி தனது எழுத்தாற்றல்னால, சாதுரியத்தினால அரசியல்ல வெற்றி கனி பறித்தார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் சக்தி பெற்றவராக இருந்தார். தாய்க்குளமே அப்படின்னு அவர் பேசுற அந்த பேச்சை பார்த்து பெண் சக்திகளை தனக்கே உரியதாக்கினார். திமுகவுக்கு வெகுஜன ஓட்டு எம்ஜிஆரின் சினிமா மாயையே பெருமளவு அறுவடை செய்ததுங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. கட்சியிலும் மூத்த தலைவராக உலா வந்தார் எம்ஜிஆர். இதனை சரியாக புரிந்து கொள்ளாம எம்ஜிஆரை திமுகவிலிருந்து விலக்கினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த சம்பவத்தை பத்தி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நாம் பார்த்த அரசியல் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறார். அதுல அவர் கூறியது என்னன்னா, எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகின நேரத்துல கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன பகை இருந்திருக்கிறது, தகராறு நடந்து கொண்டிருக்கிறது. சில நாட்களிலேயே திருக்கழுக்குன்றத்துல நடந்த ஒரு கட்சி கூட்டத்துல ஊழலை ஒழிக்கும் நோக்கத்துல எம்ஜிஆர் திமுக நிர்வாகிகளின் சொத்து கணக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு மேடை ஏறி பேசியிருக்கிறார். பேச்சின் முடிவுல நான் தான் திமுக, திமுக தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதனை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் நீக்கியதுனால தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல கலவரங்கள் பயங்கரமா வெடித்திருக்கிறது. மக்கள் மீண்டும் எம்ஜிஆர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி இருக்கிறாங்க. இதன் விளைவாக அதிமுகவை தொடங்கினார் எம்ஜிஆர். அப்போதுதான் கலைஞர் கருணாநிதியின் வியூகம் தோல்வியுற்றதுன்னு சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆரை எதிர்த்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவினால
வெல்ல முடியவில்லைன்னு சொல்லணும். இதே போல 1993ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்களின் நாயகனாக திகழ்ந்த வைகோ திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அவருடன் பல திமுக மாவட்ட செயலர்கள் பிரிந்து சென்றாங்க. வைகோ திமுக தலைமைக்கு தெரியாம விடுதலை புலிகள் இயக்கத்தை சந்திப்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது குறித்து வைகோ விளக்கம் அளித்தும் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாம இவர் இன்னொரு எம்ஜிஆரா உருவாகிடுவாரோ அப்படின்னு நினைச்சு வைகோவை நீக்கினார் கலைஞர் கருணாநிதி. இது எம்ஜிஆருக்கு பிறகு திமுக சந்தித்த இரண்டாவது பெரிய பிளவாக பார்க்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீட்டுல கருணாநிதி அவர்களின் கணக்கு திமுகவை தோல்விக்கு தள்ளியது. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இதனை சுட்டிக்காட்டி 2011ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களை கருணாநிதியிடம் ஒதுக்குமாறு கேட்டது. அவரும் 63 தொகுதியை தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்தார். மொத்தம் 63 தொகுதிகளில் வெறும் 5 இடங்கள்ல வென்று திமுகவுடைய தோல்விக்கு காங்கிரஸ் காரணமாக மாறிவிட்டது. இந்த தேர்தலில் கருணாநிதி தலைமையிலான திமுக எதிர்கட்சி அப்படிங்கிற தகுதியை கூட பெற முடியவில்லை அப்படிங்கிறது சோகத்திலும் சோகம். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் தேமுதிக கூட்டணியில் இருக்குமா அப்படிங்கிற செய்தியாளர்களின் கேள்விக்கு பல நழுவி பால் லெவலும் அப்படின்னு தெரிவித்தார் கலைஞர் கருணாநிதி. ஆனா மறுநாளே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில சேர்ந்தார். இதனை குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசும்போது விஜயகாந்த் முடிவு திமுகவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் தந்திர வியூகம் விஜயகாந்த் உடன் கூட்டணி விவகாரத்துல தவறிவிட்டது அப்படின்னு கமெண்ட் அடித்தார், விமர்சித்தார். 1999ஆம் ஆண்டு தமிழக அரசியல்ல நினைத்து பார்க்க முடியாத சம்பவம் நடந்தது. பல திமுக தொண்டர்கள் அந்த சம்பவத்தினால அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. ஆம், திமுக மற்றும் பாஜக கட்சிகள் ஒன்று சேர்ந்தன. இதனால வாஜ்பாய் 1999ல மீண்டும் மத்தியில ஆட்சிக்கு வந்தார். ஆனா இந்த கூட்டணி கொள்கை ரீதியாக தமிழக மக்களை பாதித்ததுன்னு சொல்லணும். திமுக ஒரு நாத்திக கட்சி, பாஜக சாதுக்களின் அணியாகவும் பார்க்கப்பட்டது. பிராமண எதிர்ப்பு அரசியலுக்காக திமுக நின்றது. பிஜேபி பிராமண பணியா கட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்படி இருக்க இருவேறு துருவங்கள் இணைந்து களம் கண்டது. திமுகவின் கொள்கை நிலைப்பாடு மக்கள் மத்தியில கேள்விக்குறியாக்கப்பட்டது, பயங்கரமா விமர்சிக்கப்பட்டது. இந்த சமயத்துலதான் 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரம் ஏற்பட்டது. பாஜகவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை காரணமா கலவரத்தை குறித்து கருணாநிதி அவர்கள் எதிர்நிலைப்பாடு எடுக்கவில்லை, அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மோடி அவர் எதிர்க்கவில்லை. இம்முறை தன்னுடைய வியூகத்தினால தேர்தலில் வென்றாலும் கொள்கை ரீதியா தோல்வியை தழுவினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதன் பின்னர் திமுக பாஜக கூட்டணி அமைக்கப்படவில்லை. கலைஞர் கருணாநிதி இது போன்று எடுத்த சில தவறான முடிவுகளால திமுக தோல்வியை தழுவியதுன்னு சொல்லணும். ஆனா அவை நிலைக்கவில்லை, நிலையானது இல்லை. தோல்விக்கு ஈடா வெற்றியை பெற ஓய்வு எடுக்காம உழைத்தார். பல தொலைநோக்கு திட்டங்களையும் தமிழகத்திற்கு தந்து கலைஞர் கருணாநிதி சாதனை படைத்தார். இன்னும் பல காலம் இந்த தமிழ் மண்ணில் பேசப்படக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவரா, பெரும் புரட்சியாளரா, புதுசா எத்தனை கட்சிகள் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் கலைஞர் கருணாநிதி கட்டி அமைத்த இந்த திமுகவை எதிர்க்காம அவங்களால அரசியல் பண்ண முடியாது. இந்த திமுக எதிர்ப்பு ஒன்றையே வேற எந்த கொள்கையும் இல்லாம நிறைய கட்சிகள் வைத்து கொண்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உலா வருகிறத பார்க்க முடியும். கலைஞர் கருணாநிதி அவருடைய பெரும் உழைப்பையும் அவர் பண்ண சாதனையும் இந்த தமிழ் மண் என்றைக்கும் மறக்கவே முடியாது என்பது நிதர்சனம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா அவங்க ஆதரவு தெரிவிங்க. தொடர்ச்சியாக நம்ம நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.